ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் உப்பு கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து சிந்தாமணி சிக்கன் இல்லை பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதுங்க. சின்ன வெங்காயம் வரமிளகாய் இருந்தால் போதும். பார்க்க தான் 2 பொருள் மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 25 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 போல் வரமிளகாய் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சீரகம் பட்டை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கூடவே நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துட வேண்டாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். முழுசாகவும் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் 1 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்துடும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எந்த ஒரு மசாலாவும் சேர்த்து வேண்டாம். காரத்துக்காக நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம், பட் சீட்ஸ் எடுத்ததுனால காரம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அதுலேயே நல்ல காரம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த உப்பு கறி சிக்கன் வந்து நார்மலாக சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லை ரச சாதம் இல்லை சிக்கன் பிரியாணிக்கு சைடிஷ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நமக்கு சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்து ஆரம்பிச்சிடும். அதுலேயே கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்த்து வேண்டாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் சிக்கன்லேருந்து விட்டுருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொதிக்குது. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு வந்து இந்த சிக்கன் ரெடி ஆயிரும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிப்பிங்க. உப்பு கறி சிக்கன். உப்பும் நமக்கு அந்த வரமிளகாய் வெங்காயம் ஃப்ளேவர் மட்டும் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து நம்ம மசாலா சேர்த்துறத விடவே ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் கண்டிப்பாக சண்டேனாலே சிக்கன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்படி இருக்கப்போ நீங்கள் இந்த வீக் சண்டே சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.